ஹாய் யுவர்ஸ், பீஸா வீட்லேயே அவன் இல்லாமல் குக்கர் வச்சு ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பீஸா மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு தேவைப்படும். இப்போ 150 ml வாட்டர் எடுத்து இது லேசாக சூடு பண்ணிக்கோங்க. மிதமான சூடாக இருக்கட்டும். வாட்டர் ரொம்ப சுருக்குன்னு சூடாக இருக்கக்கூடாது, அப்புறம் ஈஸ்ட் ரியாக்ட் ஆகாமல் போயிடும். இப்போ அந்த பவுலில் மிதமான சூடான வாட்டரை ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சுகர் அதில் ஆட் பண்ணி நல்லா இது போல் சுகர் கரையிறதுக்கு கலந்து விட்டுக்கோங்க. சுகர் லேசாக கரைஞ்சதும் ஈஸ்ட்டை அதில் ஆட் பண்ணி நல்லா இது போல் கலக்கி விடுங்க. சுகரும் ஈஸ்ட்டும் இது போல் நல்லா கலந்ததும் இதை ஒரு 5 to 6 மினிட்ஸ் மூடி போட்டு ஈஸ்ட் ரியாக்ட் ஆகிறதுக்காக வச்சுடுங்க. வாட்டர் ரொம்ப சூடாக இருந்துட வேண்டாம், மிதமான சூடு போதும். இப்போ நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ ஈஸ்ட்டு ரியாக்ட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ 220 கிராம் மைதா எடுத்திருக்கேன். எனக்கு இதில் 2 பீஸா கிடச்சிது. என்னோடய பேன் சைஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணனால 2 பீஸா கிடச்சிது. இப்போ மாவை நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை மெல்ட் பண்ணி இதில் மாவில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் வேண்டான்னா 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். பட்டர் மாவு நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி இது போல் நல்லா அழுத்தி பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பட்டர் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இதை ஒரு 45 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. அப்போ தான் ஈஸ்ட்டோட ரியாக்ட் ஆகி மாவு இது போல் ரைஸ் ஆகி கிடைக்கும். இப்போ ஆஃப்டர் 45 மினிட்ஸுக்கு அப்புறம் இப்போ மாவு மேலே ட்ரை ஃப்ளார் தூவி இப்போ இந்த டோவை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னா வெளியே வச்சு நல்லா பீஸா பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக அழுத்தி பிசைஞ்சு விடுவோம். இப்போ ஸ்டிக்கியாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ட்ரை ஃப்ளார் போட்டு இது போல் வெளியே எடுத்துக்கலாம் மாவை. இப்போ நல்லா இது போல் ஒரு 5 நிமிஷம் அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இப்போ பேனில் பட்டர் தடவி இது போல் க்ரீஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். அதில் ட்ரை ஃப்ளார் கொஞ்சம் போட்டு இது போல் எல்லா பக்கமும் ஃப்ளார் ஒட்டுற மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவை 2 போர்ஷனாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பீஸா பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டோ எடுத்து மேலே ட்ரை ஃப்ளார் கொஞ்சம் தூவி மாவை நல்லா இது போல் தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, லேசாக தேய்ச்சி விடுங்க. மாவோட திக்னஸ் ஈக்குவலாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ குக்கரை ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ பேனுக்குள்ளே மாவை வச்சு இது போல் கையில் நல்லா அந்த ஓரங்களில் குழிவாக பார்டர் வர மாதிரி இது போல் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. மாவு உங்களுக்கு கையில் ஸ்டிக்கியாக ஒட்டுச்சுன்னா சைடில் ட்ரை ஃப்ளார் வச்சு அதை தொட்டுட்டு இது போல் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாது. இப்போ சைடை இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. சென்டர் லேசாக இது போல் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இது போல் ஹோல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈக்குவலாக மாவு ரைஸ் ஆகாமல் சென்டர் போர்ஷன் வேகும். இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் இப்போ இந்த மாவை உள்ளே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைவ் மினிட் கழிச்சு பீஸா பேஸ் வெந்து ரெடி ஆகிடுச்சு. டாப்பிங்ஸ்க்கு தேவையான குடமிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது போல் பீஸா சாஸ் கடையில் ரெடிமேடாக கிடைக்கிது, அதை வாங்கிக்கலாம். இப்போ இதுக்கு மொசரல்லா சீஸ் எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த சீஸை இது போல் துருவி எடுத்துக்கோங்க. 2 பீஸாக்கும் 200 கிராம் மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டோ மேலே சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸை இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சாஸ் தேவைப்படுதோ அந்தளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் போட்டதும் ஒரிகனோ அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மொசரல்லா சீஸை மேலே இது போல் தூவி விட்டுக்கோங்க. இப்போ மொசரல்லா சீஸ் தூவுனதும் தக்காளி, குடமிளகாவை இதில் காட்டியுள்ளபடி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை இதில் மேலே இது போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. குடமிளகா, தக்காளி, வெங்காயம் அரேஞ்ச் பண்ணதும் மேலே மொசரல்லா சீஸை சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே மறுபடியும் சிறிதளவு குடமிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரிகனோ தூவி விட்டுக்கோங்க. சிறிதளவு சில்லி ஃப்ளேக்ஸையும் தூவி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க பீஸா பேஸை குக்கரில் வச்சு மூடி போட்டு 12 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 12 மினிட்ஸ் கழித்து நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எம்மியான டேஸ்டியான கலர்ஃபுல்லான நம்ம பீஸா வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி எப்படி வந்தது உங்களுக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.